தொடர் தோல்வியில் இருந்தாலும் 10 தோல்வி பழனிசாமியாட்டு இருந்தாலும் இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு பொய்யா புரட்டா சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னா நம்ப மாட்டாங்க. அவரால் ஆட்சியை மாற்ற முடியும்னோ அவரை ஆட்சியை மாற்றிடுவாருன்னு அவரை மக்கள் நம்பல. மக்களுக்கே தெரியுது அவர் ஒரு சந்தர்ப்பாத நிலைப்பாடு எடுத்துட்டாரு. அவர் ஒரு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு தான் பாஜக கூட இது பண்ணுறாரு. களத்தை விட்டு ஓடினதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு. நீங்கள் இதுவரை எதுவுமே சாதிக்கல, தோல்விதான். அதுவும் ஓபிஎஸ் போனதும் 13% வாக்கு உங்களுக்கு காலி ஆயிட்டு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி எடப்பாடிக்கு பலகீனத்தை மறைக்கிறாங்க. எடப்பாடி அடிச்சாதான் நம்ம அரசியல் களத்துக்குள்ள மேல எழும்பி வர முடியும்னு டாக்ட்ஃபுல்லா 24 அண்ணாமலை அதை டேர்ன் பண்ணது. இது அமித்ஷாவை குஷிப்படுத்தவா? ஏன்னா அமித்ஷா ஏற்கனவே சிஎம் கேண்டிடேட் இவருன்னு பேர் சொல்லாம இருந்தது. இப்ப மறுபடியும் அதற்காக பேசுறாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. நீங்க முத ஆட்சிக்கு வந்த இடம் எம்எல்ஏ இருக்காங்க உங்களுக்கு, நீங்க எப்படி 4வது போகலாம் சீமானு கீழே? இப்ப எடப்பாடிக்கு பிரச்சார வலிமையும் ஈர்ப்பு சக்தியும் இல்ல. எடப்பாடி 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவருக்கு பாஜகவோட சேர்த்து 30% வாக்கு உள்ளாட்சி பலத்துல இருக்குது. சீமானுக்கு 1% பலம் தான் இருக்கு. சீமான் தன் பிரச்சார பலத்தால 1% 6.3% கொண்டு போறாரு. முக்குளத்தூருடைய வாக்குகள் ஓபிஎஸ்னாலேயே போயிடுச்சு. ஏன்னா இன்னும் முக்குளத்தூருடைய அமைச்சர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. The Chennai Silks and Aha Hodi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா. கடந்த 7ஆம் தேதியிலிருந்து எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. அந்த சுற்றுப்பயணம் குறித்து முதல்ல நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? இல்ல, பிரதான எதிர்கட்சி எடப்பாடியோட இதுதான். 20% வாக்கு பலத்தோட இருக்கிறாரு. பாஜக ஒரு 11% வாக்கு பலம் கொண்ட பாஜகவோட கூட்டணி தமாக எல்லாம் ஒரு 32% பலமுள்ள ஒரு அணியோட ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு பலமான அந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. பலமான பகுதிகளில் டூர் ப்ரோக்ராம் போட்டு அந்த டூருக்கு போகிறார். மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா என்ன சொல்றாங்க, பீக் ஹவர்ஸில் வராரு. பீக் ஹவரில் வரும்போது கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சில பாயிண்ட்ல நிறுத்த இடங்கள்ல கூட்டம் இருக்கு, மற்ற இடங்கள்ல அந்த கூட்டம் இல்லைன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். அவரால் ஆட்சியை மாற்ற முடியும்னோ அவரை ஆட்சியை மாற்றிடுவாருன்னு அவரை மக்கள் நம்பல. மக்களுக்கே தெரியுது அவர் ஒரு சந்தர்ப்பாத நிலைப்பாடு எடுத்துட்டாரு. தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார். 2024 நிலைப்பாட்டிலேருந்து அவர் உறுதியாக இருக்கல. அவர் ஒரு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு தான் பாஜக கூட இது பண்ணுறாரு. இந்த கூட்டணி பொருந்துமா பொருந்தாதா? இது பொருந்தா கூட்டணி, அதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை எப்படி முடிவு பண்ணுவார்? சீட் ஷேரிங் எப்படி இருக்கும்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காம இது கூட வேறு யாரெல்லாம் வருவாங்க? விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? பாமக சிக்கலில் இருக்குது. தேமுதிக நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் தெரியாமல் ஆட்சியை ஒரு நினச்சா மாற்றிட முடியும்னு சொல்கிறதெல்லாம், நான் பிரைம் மினிஸ்டரை முடிவு பண்ணுவேன், நவீன் பட்நாயக் மாதிரியும் ஜெகன் ரெட்டி மாதிரியும் சொல்லிட்டு 0 சீட்டு போனார் இல்லையா? அதே மாதிரி தான் மக்கள் எடுப்பாங்க. அவங்க என்னதான் தொடர் தோல்வியில் இருந்தாலும் 10 தோல்வி பழனிசாமியாட்டு இருந்தாலும் இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு பொய்யா புரட்டா சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்கன்னா நம்ப மாட்டாங்க. ட்ராக் ரெக்கார்டு வேணும். உங்கள் ட்ராக் ரெக்கார்டு சரியா இல்லை. மெகா கூட்டணி அமைப்பு பண்ணி சொன்னீங்க, அமைக்க முடியல. பிரதமரை முடிவு பண்ணுவோம், நீங்கள் ஒரு எம்பி சீட்டு கூட வரல. எக்காலமும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னீங்க. வேறு வழி இல்லாமல் 2ஆம் இடத்தை தக்க வைக்கிறது கூட்டணி போயிருக்கீங்க. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டே ஓடிட்டீங்க. களத்தை விட்டு ஓடினதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு. அது 26 தேர்தலில் தான் நான்வணிகள் மத்தியில் 4 விழாளர் கூட்டம் மத்தியிலும் இவருக்குள்ள அந்த பலகீனம் அவருக்கு தெளிவாக தெரியும். அப்போ நீங்கள் இதுவரை எதுவுமே சாதிக்கல, தோல்விதான். அதுவும் ஓபிஎஸ் போனதும் 13% வாக்கு உங்களுக்கு காலி ஆயிடுச்சு. 13% வாக்கு ஓபிஎஸ்ஸால் காலி ஆயிடுச்சு. இப்போ நீ ஓபிஎஸ் என்ன எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா அது பெருசாக அவர் ஒன்று எடுக்கலை. ஆனால் 13% வாக்கு ஓபிஎஸ்ஸால் காலி ஆயிட்டு. இந்த இடம் தான் நம்ம நுணுக்கமாக பார்க்கணும். இதை சிம்பிளாக இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களெல்லாம் இது ஆட தெரியாதவா மேடை கோணல்னு சொன்னது மாதிரி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி எடப்பாடிக்கு பலகீனத்தை மறைக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஒரு இன்டலெக்சுவலி டிஸ்ஆனஸ்டாக அதை மறைக்கிறார். தவறு அது. நீங்கள் எடப்பாடிக்கு செய்தி தொடர்பாளர்கள் பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன், சேலம் மணிகண்டன்,
இவர் அக்னீஸ்வரன் கூட அதில் கொஞ்சம் நிதானித்து தான் பேசுவார். அவங்க பேசலாம், அது அவங்க அது என்கேஜ்டு. இவங்க பேசக்கூடாது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புதுச்சேரியில் 4வது போயிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முத ஆட்சிக்கு வந்த இடம் புதுச்சேரி. அப்போ நீங்கள் நாம் தமிழரோட கீழே எப்படி 4வது போகலாம்? பின்னடைவில் சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருந்தா, அமைப்பு பலம் இருந்தா, நீங்க முத ஆட்சிக்கு வந்த இடம், எம்எல்ஏ இருக்காங்க உங்களுக்கு, நீங்க எப்படி 4வது போகலாம் சீமானு கீழே? அப்ப எடப்பாடிக்கு பிரச்சார வலிமையும் ஈர்ப்பு சக்தியும் இல்லை. ரங்கராஜ் பாண்டே மறைச்சாலும் உண்மையை எப்படிங்க மறைக்க முடியும்? உண்மையை எப்படி ரங்கராஜ் பாண்டியால மறைச்சிட முடியும்? தப்பா முயற்சி பண்றாரு அவர். முயற்சி பண்றாரு. நான் ஆதாரத்தோட தான், என் தம்பி தான், என் சகோதரன் தான், அது வேற விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் உடைய ரெக்கார்டு என்ன அப்படிங்கறது எடுத்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒண்ணா இருந்தாலும், நீங்க சொல்ற 13% முக்குளத்தூருடைய வாக்குகள் ஓபிஎஸ்னாலேயே போயிடுச்சு. ஏன்னா இன்னும் முக்குளத்தூருடைய அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஓபிஎஸ்ஸால பெரிய அளவு முக்குளத்தூர் வாக்கு போயிடுச்சு. உண்மை. நான் இந்த இன்னொரு பலவீனத்தையும் சொல்லிடுறேன். கன்னியாகுமரியில 4வது போயிருக்கிறாரு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே 300 ஓட்டோ 250 ஓட்டோ எடுத்த நாம் தமிழருக்கு கீழே நாம் தமிழர் 10,000 ஓட்டுக்கு போயிட்டாப்புல எடப்பாடியை பலகீனப்படுத்தி நீங்கள் 4வது போயிருக்கீங்க. அப்போ இது பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு இதை சொல்லிட முடியுமா? வெள்ளூரில் 10% ஓட்டுக்கு போய் டெபாசிட் இழந்ததுக்கு பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்லிட முடியுமா? 40% மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செல்வாக்கு உள்ள நெல்லை பாராளுமன்றத்தில் 8% போய் டெபாசிட் இழந்ததை பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்லிட முடியுமா? பட் நீங்கள் அதை சொல்லி இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்க பார்க்குறீங்க. ஓகே, அதில் சீமான் மேட்டரில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இப்போ கூட முக்குளத்தோர் வாக்கை பற்றி நீங்கள் கேட்டீங்க. முக்குளத்தோர் வாக்குகளை அண்ணாமலை ரொம்ப திறமையாக கையாண்டார். எடப்பாடியால் சசிகலா அம்மையார் நீக்கப்பட்டார். ஓபிஎஸும் கூட இருந்தால் நீக்கினாங்க, நான் மறுக்க வரல. தினகரன், ஓபிஎஸ் இதுக்கெல்லாம் வாலாட்டும் கேடைய மாட்டு இருந்தார். 2021 அந்த அணியோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓபிஎஸ் ஒரு காரணமாக இருந்தார். ஓபிஎஸ்ஸை நீக்கின பிறகுமே பின்னாடியே வந்துட்டு இதை என் தம்பிகள் தான் சவுக்கு சங்கர், ரங்கராஜ் பாண்டே 2 பேருக்குமே நான் சொன்னேன்னா நடந்ததான்னு கேட்டே தான் நான் கேட்குறேன். எப்படின்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அப்போவே இதே இடைத்தேர்தல் உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், தூத்துக்குடி இடத்துல வந்தால் டெபாசிட் போயிடும்னு எடப்பாடிக்கு சொன்னேன். 24 இந்த 3 செக்மெண்ட்டுக்குள்ள டெபாசிட் போயிருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் ஓபிஎஸ் பிளவுக்கு பிறகு நீங்கள் இடைத்தேர்தல் சந்தித்த இடம் ஈரோடு கிழக்கு, வெள்ளாள கவுண்டர்கள் உள்ள இடம். அதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். இடைத்தேர்தல் சும்மா தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உண்மையான நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் நான் சொல்கிறத கவனிப்பாங்க. இடைத்தேர்தல் திமுக, செந்தில் பாலாஜி, பட்டி கலாச்சாரம் எல்லாம் ஓகே, அது விடுங்க, அது விட்டுருங்க. சீமானுக்கும் எடப்பாடிக்குள்ள கம்பாரிசனுக்கு வாங்க. எடப்பாடி 2000 ரூபா பணம் கொடுத்தாரு. அவருக்கு பாஜகவோட சேர்த்து 30% வாக்கு உள்ளாட்சி பலத்தில் இருக்குது. சீமானுக்கு 1% பலம் தான் இருக்குது. சீமான் தன் பிரச்சார பலத்தால் 1% 6.3% கொண்டு போறார். எடப்பாடி 30% இருந்தும் 2000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்தும் 25% குறைஞ்சிடுறார். அப்போ கொங்கு மண்டலத்தில் 5% நீங்கள் வாக்கு குறைஞ்சி போயிட்டீங்க. ஏற்கனவே இரட்டை தலைமையாக இருக்கும்போது 38% எடுத்த இடம் இடைத்தேர்தலில் 25க்கு போயிறீங்க. சீமான் 7 எடுத்தவர் 6 எடுக்கிறாரு. அது ஒன்றும் பெரிய இவ்வளோ பணபலத்தை மீறி இடைத்தேர்தலில் அவர் தாக்கு பிடிச்சு நிற்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் 1 எடுத்தது 6.3 எடுக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் 30 எடுத்தவங்க 25க்கு போறீங்க. நீங்கள் 2000 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போவே ஒற்றை தலைமைங்கிறது உங்களுக்கு பலகீனம். இன்னும் இந்த பலகீனத்தை எங்கள் டீம், இதனால்தான் மதிப்புக்குரிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் என் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காரு. வழக்கை நான் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். உண்மையும் நேர்மையும் என்கிட்ட இருந்து அவரை பேசினது தான் நான் பேசினேன். ஸோ அந்த வழக்கை நம்ம சந்திப்போம், அது வேறு விஷயம். அவர் என் மேலே ரொம்ப கோவப்பட்டு எடப்பாடி தூண்டுதலில் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் பூத் வைஸ் அனாலிசிஸில் 65% வெள்ளாள கவுண்டர்கள் அன்னைக்கு பாஜக கூட இருந்தாங்க. போட்ட போது செங்குந்தர்கள் 10-12% மேலே போடலை. அருந்ததியர்கள் 12% மேலே போடலை.
பறையர்கள் 12% மேலே போடலை, நாயுடு சமூகம் 12% மேலே போடலை. நாயுடாவது இளங்கோவன் ஜெயிக்கிறதுக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற 3% போனது. இது ஜெயலலிதாவின் அதிமுகவான பொதுத்தள அதிமுக இல்லைங்கிறதே எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்ஸை நீக்கினதுமே அது வந்துட்டு. ஓபிஎஸ் இருக்கும்போது ஒரு இலையில் எடப்பாடி ஒரு இலையில் ஓபிஎஸ்ன்னு பொதுத்தள கட்சி இமேஜ் இருந்தது. முக்குலத்தோருக்கு 50%, வெள்ளாள கவுண்டருக்கு 50%, 2 ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியும் 50-50 வந்துட்டாங்க. அதிமுக இந்த 2 கட்சியும் அதிமுக இந்த 2 ஜாதியும் வாழ வச்சாங்க. அந்த 2 ஜாதியிலையும் பாதின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஜாதியை சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டாரு. அது அந்த ஒரு ஜாதியில மட்டும் பாதிக்கல, மேற்கு மண்டலத்தில் உள்ள இதர ஜாதிகள்லையும் அது பாதிச்சிட்டு. கொங்கு நாடார், பறையர், நாயுடு, தென் அருந்ததியர், இப்படி கொங்கு மண்டலத்தில் உள்ள இதர ஜாதிகள் மத்தியிலையும் செங்குந்தர் இவங்க மத்தியிலையும் ஓபிஎஸ் இல்லாதது பாதிச்சிட்டு. அதுதான் ஈரோடு கிழக்கில் வெளிப்பட்டுச்சு. 2024 மக்களவைத் தேர்தலில் வெளிப்பட்டுச்சு. இதுதான் 100% உண்மையான ஒரு விஷயம். அதே வேளையில் 2024 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர்கள் மத்தியில் இவருக்கு ஏறுமுகம் இருந்தது. சேலத்தில் 38% எடுத்துட்டாரு. விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் திருமாவளவன் எதிர்ப்பில் 35% மேலே இப்போ போயிட்டாரு. விசிகாவுக்கு எதிர்ப்பு இருக்குது. பாமக வன்னியர்கள் கிராமமாக விசிகாவுக்கு எதிராக ரெட்டலைக்கு போட்டிருக்காங்க. என்னதான் திருமாவளவன் அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக மாதிரி சீமான் வளர்றாருங்கிற எண்ணத்தில் முழுக்கு புசோனிக்காய் சோத்தில் மறைச்சாலும் கிராம பகுதிகளில் வன்னியர்கள் வாக்கு தான் விசிகாவுக்கு எதிராக தான் போயிருக்குங்கிறத சிபிஎம் பாலகிருஷ்ணனே அதை ஒத்துக்கிறாரு. கள்ளக்குறிச்சியில் 40 கிட்ட போயிட்டாரு, நாமக்கல்ல போயிட்டாரு. இந்த இடங்கள்லாம் வன்னியர் வெள்ளாள கவுண்டரும் இணைஞ்சு இருக்கக்கூடிய இடங்களும் அல்லது விசிகாவுக்கு எதிராக வன்னியர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்களில் மு.க. ஸ்டாலினோட இவர் பெரிய தலைவர் இபிஎஸ் அவர்கள். இது ஒரு 30 தொகுதி. இங்கே மேற்கு மண்டலத்தில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிராக போயிட்டாங்க. இந்த ஸ்ட்ராங்கான இடத்துலையும் கொஞ்சம் நான் வன்னியர்கள் ஓபிஎஸ் மேலே சிம்பதியில் வெளியேறி இருக்கிறாங்க. தென் மண்டலத்தில் முக்குலத்தோர் பெரிய அளவில் வெளியேறிட்டாங்க. இப்போ முக்குலத்தோர் வெளியேறிட்டாங்கிறத தமிழ் கூறும் நல்லுலகில் உள்ள அனைத்து அரசியல் விமர்சகர்களும் எல்லா சகோதரர்கள் பேரையும் சொல்கிறேன். பெருமாள்மணி, ஷியாமண்ணன், குபேந்திரன், லட்சுமணன், ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர், தென் ஜேவிசி சிர்ராம், தென் நாகராஜி, தமிழா பாண்டியன், எல்லா சகோதரர்களும் இன்னும் எல்லா சகோதரர்களையும் பேரையும் நான் சொன்னதாட்டு எடுத்துக்கிடுங்க. எல்லாரும் பாருங்க. சீமான் சிபிஐ விசாரணை போட்டு முடிஞ்ச பிறகு அந்த கூட்டம் போடுறாரு. திருப்புவனத்தில் அஜித்குமார் லாக்அப்டத்துக்கு போடுறாரு. அதுக்கு சிபிஐ விசாரணை போட்டு மத்திய அரசு கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. எவன் தப்பு பண்ணானோ அவனை என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க, என்ன விட்டுருங்க சாமின்னு ஸ்டாலின் கையை கழிட்டு போயிட்டாரு. அது உங்கள் போலீஸ் சரியில்லையா, மாநில உரிமை சீமான் ஆரம்பிக்கிறார். அந்த கூட்டம் இந்த முடிவு எடுத்த முறை போடக்கூடிய கூட்டம், நல்ல கூட்டம், கடுமையான கூட்டம். சீமான் என்ன பேசுகிறாருன்னு மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டம் ஏறி இருக்குது. இதுதான் நுணுக்கமாக அரசியலை பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்குறேன். அந்த நுணுக்கமான அரசியல் பார்க்குறதுல சீமான் பேச்சு வரும்போது எல்லாரும் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேசும்போதும், வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியாரை பேசும்போதும், மருதுபாண்டியர் சகோதரர்களை மருதுவர்களை பேசும்போதும் கைத்தட்டல் தூக்கலாக கிடைக்குது. சீமான் பேசும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே அந்த சீமான் மற்ற ஜென்ரலாக திமுக அடித்து பேசுகிறாரு, உங்கள் குடும்பத்தில் எல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் மக்கள் ஜென்ரலாக ஏற்றுக்கிறான், கைத்தட்டுறான். அப்படியே வராரு, கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு, டீட்டெயிலாக இஞ்சி பை இஞ்சா வர்ணிக்கிறாரு. 1 மணி நேரம் கரண்ட் எப்படி கட்டாச்சுன்னு கேட்குறாரு. முடிச்சுக்கிட்டு ஸ்டாலின்கிட்ட செட்டில் ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. உங்கள் மகன் பிரபாகர் மகன் வந்ததும் இவங்களை கொடநாடு கொலையாளிகளை நான் மக்கள் முன் நிறுத்தி தண்டனை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. கூட்டம் ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றியும் ஸ்டாலினும் எடப்பாடியும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஹேண்டின் குளவாயிட்டாங்க, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாட்டு ஒன்றுக்கு ஒன்று ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் உங்கள் மகன் பிரபாகர் மகன் வந்தால் விடமாட்டேங்கிறாரு. கூட்டம் அப்படியே ஆர்ப்பரிக்குது. இந்த இடம்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தோர் முழுமையாக எதிராக இருக்காங்க. அண்ணாமலை உருவாக்கின அந்த முக்குலத்தோர் எதிர்ப்பு வலுவாக இருக்குங்கிறது தான் 100% உண்மை. இன்னொரு பார்வையில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே அங்கே வந்த கோனார்கள், முத்தரையர்கள், நாடார்கள்
பிள்ளைமாறு எல்லாருமே தான் இதுக்கு அங்கே கூட எடுக்கலாம். நான் முக்குலத்தூர்னு அதை ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறோம்னா, அந்த வேலுநாச்சியார், தேவரையா, மருதுபாண்டியருக்கு கைத்தட்டல் தூக்கலாக இருக்கும்போது இந்த எடப்பாடியை விடமாட்டேன், ஸ்டாலின் விட்டுட்டாரு, நான் எடப்பாடியை விடமாட்டேன்னு சொல்லும்போது அடித்து ஏறி கைத்தட்டுறான்னு சொல்லும்போது எடப்பாடி எதிர்ப்பு வந்து முக்குலத்தூர் மத்தியில் இன்னும் பெரிய அளவில் நீர்பூத்த நெருப்பாக இருந்ததை சீமான் கிளர்ந்து எழுத செய்துட்டாரு திருப்பூணத்துலன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதை எப்படி இந்த எதிர்ப்பை அண்ணாமலை தன்னோட ஷார்ப் எஜ்டு பிரெயினால் டெவலப் பண்ணாருன்னா, 24க்கு பிறகு அதிமுக ஓபிஎஸ் டிடிவி கையில் வந்துடும்னு அண்ணாமலை பேசினார். அதில் தான் பல தொகுதிகளில் முக்குலத்தோர் மோடி பிரதமர் வாக்களித்து அதிமுக ராமநாதபுரம், தேனி, ஏன் மதுரையில் சௌராஷ்டிரா மகாலட்சுமி ஒரு சகோதரி உண்டு, சௌராஷ்டிரா ஓட்டு உண்டு கொஞ்சம். இதை தாண்டி என்ன உண்டு பாஜகவுக்கு? அங்கே 2வது இடத்துக்கு பாஜகவுக்கு வந்துட்டு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் ஓபிஎஸ் டிடிவி உங்களுடைய முக்குலத்தூர் வாக்கு வங்கி தான். எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை டேர்ன் பண்ணது. எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் ஒன்று அம்பேத்கர் சொல்லுவார். எடப்பாடி அடித்தாதான் நம்ம அரசியல் களத்துக்குள்ளே மேலே எழும்பி வர முடியும்னு டாக்ஃபுல்லா 24 அண்ணாமலை அதை டேர்ன் பண்ணது. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இந்த 3 பாண்டே சொல்லுவார்ல அடித்ததெல்லாம் டான்னு, அதை முக்குலத்தோர் மத்தியில் அண்ணாமலை தெளிவாக கொண்டு போனார். அதுதான் 24 ரிசல்ட்டில் காட்டிச்சு. அது இன்னும் பிக்கப் ஆகலை, தேரலைங்கிறது வந்து திருப்போணம் சீமான் கூட்டத்தில் தெளிவா வெளிக்காட்டுது. ஆனா இப்போ பாஜக அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. இப்ப பாஜகவுடைய தலைவரா நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இன்னும் சில மாஜி அமைச்சர்கள்லாம் முக்குலத்தூரை சேர்ந்தவங்க இன்னும் எடப்பாடி கூட இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த என்டிஏவில் தான் டிடிவி இருக்கிறாருன்னு டிடிவி சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவி இது கூட்டணிக்குள்ள வரும்போது அது அந்த வாக்கு வங்கிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்றது தானே சொல்றாங்க. அது கடைசி நேரத்தில் அதை நேற்று நீங்க திருப்போணத்தில் சீமானுக்கு கூட்டத்தை ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா முக்குலத்தூர உணர்வு எப்படி இருக்குங்கிறதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து வராது. நான் உண்மையிலே சீமான்ட்ட காலையில் பேசினேன். முக்குலத்தூர் மத்தியில் உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு விலையும் இருக்குன்னு நான் நினைக்கலன்னு தான் சொன்னேன். தம்பி தான் எனக்கு பொலிட்டிக்கல் லீடர் அண்ணன்னு பேசுறது வழக்கம் தானே. இது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். அவர் பொதுத்தளத்துக்குள்ளே தான் நின்னார். பொதுத்தள பிரச்சனைகள் அந்த கொடுமைக்குள்ளே தான் பேசிகிட்டு இருந்தார். நான் ஸ்பெசிஃபிக்காக என்னோட ரீடிங்காக நான் கண்டுபிடிச்சதை சொன்னேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, கடைசியாக இது இன்னும் ஏறி வந்துரும்னே, அவங்க ரொம்ப பொலிட்டிக்கலாக வைப்ரண்டான ஆட்கள் தான், வந்துடும், நம்ம நியாயத்தையும் உண்மை தானே சொல்கிறோம், நம்ம யாருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறோம், அவங்க அதை எடுத்துக்கிறாங்கங்கிறத அவர் ஜெனரலிஸ்டாக தான் அவர் பண்ணார். நான் ஸ்பெசிஃபிக்காக அதை பார்க்கும்போது யாரும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சீமான் அடிக்கும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சு எழுதுதுன்னா ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களே எழுதுன்னு வேணால் எடுத்துக்கலாம். அல்லது அதில் டாமினண்டாக வந்து நின்ன முக்குலத்தோர் கூட்டம் வந்து எடப்பாடியை ஏற்றுக்கலன்னு எடுத்துக்கலாம். நான் முக்குலத்தோர் கூட்டம் எடப்பாடியை ஏற்றுக்கலங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நேற்றுக்கு இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை திமுக கூட்டணி மேலாம் வச்சிருக்காரு. அதாவது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு விமர்சனம் வச்சிருக்காரு. அதை தாண்டி அவர் இந்துத்துவ டோன்ல ஆர்எஸ்எஸ் வாய்ஸாவே பேசியிருக்காரு. அதாவது இந்து அறநிலைத்துறை காசுல இருந்து எடுத்து இது கல்லூரி கட்டுறாங்கன்ற விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறாரு. இதை வந்து அமித்ஷாவை குஷிப்படுத்தவா? ஏன்னா அமித்ஷா ஏற்கனவே வந்து சிஎம் கேண்டிடேட் இவர் இன்னும் பேர் சொல்லாம இருந்தது, இப்ப மறுபடியும் அதற்காக பேசுறாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. அப்படி ஒரு டோன்ல அவர் விமர்சனத்தை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? கூட்டணி குறித்து பேசுறது கூட புரிஞ்சுக்க முடியுது. அதாவது திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், அதனால எல்லாரும் அங்கே இருக்க தான் செய்வாங்க. கிருஷ்ணசாமி உங்கள் கூட்டணி, அப்போ கிருஷ்ணசாமி சுயமரியாதையோடவும் தன் மக்களுக்காகவும் நீங்கள் ஜெயலலிதா நிலைப்பாட்டில் இருந்து அருந்ததியர்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கும்போது அது தவறுன்னு கூட்டணியை விட்டு வெளியேறின கிருஷ்ணசாமியை சுயமரியாதை உள்ளவர்னு பாராட்டுறீங்களா? இல்லை. அவரும் வெற்றி பெற்றிருந்தா இந்த விஷயத்தெல்லாம் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து தாக்கு பிடிச்சா நின்றுப்பார். லாபம் இல்லை உங்களால், உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அப்போ தோற்று போன உங்ககிட்ட எப்படி நீங்கள் ஒன்று பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக ஜெயலலிதா அம்மையார் இருந்த முடிவை மாற்றி அருந்ததியருக்காக நீங்கள் போகும்போது கிருஷ்ணசாமி எப்படி உங்கள் கூட அனுப்பாப்பில்? சீமான் இதை தான் பெரிய இஷ்யூவாக எடுத்து அடிக்கிறாரு. ஸோ நிற்கல. தேமுதிக எப்படி உங்கள் கூட நின்னாங்க, போயிட்டாங்க. முபாரக் எப்படி உங்கள் கூட நிற்பார், பிஜேபி கூட அங்கே வந்தனால. திமுக கூட அந்த கூட்டணி கட்சி நிற்கிறான்னா எல்லாரும் தோற்று தான் மேலே வந்தாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. எப்பா இது உண்மை தானே?
ரங்கராஜ் பாண்டே இதை மறுத்தர முடியுமா? சவுக்கு சங்கர் மறுத்தர முடியுமா? 22 சீட்டு எடப்பாடி ஜெயிப்பாருன்னாரு தம்பி சவுக்கு சங்கர். ஒரு சீட்டு வராதுன்னு ஃபேக்ட் தானே. அப்போ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட் தான். இதே ரவீந்திரன் துரைசாமி தான் உதயநிதியில் அவங்க தாத்தா வந்தாலும் சிஏ ஒன்றும் பண்ண முடியாதியான்னு. இன்னும் சிஏயோட இவங்க என்னத்தை பண்ணிட்டாங்க? ஸோ நம்ம யதார்த்த அரசியலில் எம்பி டிக்கெட்டு எம்எல்ஏ டிக்கெட்டு ஸ்டாலின் கொடுக்கறதுனால எல்லாரும் அப்படி நிற்கிறாங்க. கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு நான் தான் சொன்னேன், இன்டாக்டாக இருக்கிறாங்க. இங்கே இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லைன்னு இவருக்கு அந்த மரியாதை இல்லை. இப்போ அதிமுக பாஜகவுக்குள்ள நான் நேற்று பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவநாயன்ஜி ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், தன் வாழ்க்கையே இந்துத்துவாவுக்கும் நாட்டுக்காகவும் அர்ப்பணித்தவர். அவர் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு அந்த இயக்கத்துக்கு வந்தவர் இல்லை. ஐயா தாழ்லிங்க நாடார் ஏரல்ல ஹெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் சித்திரகுப்தன் அழைக்கிறான் இளைஞர்களை இனி உங்கள் காலன்னு சொல்லும்போது மேடையிலே மறைஞ்சு போகிறாரு. அப்போ ஐயா கூட தளபதியாக வந்தவர் கேசவநாயன்ஜி தான். அவர் தான் ஐயாவோட உடலே சுமந்துட்டு வந்தார். ஸோ இந்த இயக்கத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் கேசவநாயன்ஜி. அவர்கிட்ட நீங்கள் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணுன்னெல்லாம் வந்தவர் இல்லை. உங்கள் நோக்கமும் அது இல்லை, மற்ற தலைவர்களை மாதிரி நீங்கள் இல்லை. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு நீங்கள் வாங்கி ஆகணும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதிமுக பாஜக கடையில் சீட் ஷேரிங்னு முடியலை. யார் சிஎம் கேண்டிடேட்டு கூட்டணி ஆட்சியாங்கெல்லாம் சீட் ஷேரிங் தொடர்பாக உள்ளது தான். அதுக்குள்ளே தான் இது இப்படி போயிட்டுருக்குது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்துத்துவ ஐடியாலஜிக்குள்ளே வராருன்னா இதை பாஜக விட்டுறக்கூடாது. நீங்களே களத்துக்குள்ளே உங்களை நிலைநாட்டுறதுக்கு இந்துத்துவாக்குள்ளே தான் வாரீங்க. நேற்று வரை என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு பச்சை இந்துத்துவாக்குள்ளே வாரீங்கன்னா எங்களை நம்பி எங்கள் கொள்கைகளை சொல்லி தான் நீங்கள் களத்துக்குள்ளே களமாட முடியும். அப்போ நீங்கள் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிறதையும் கூடுதலாக ஒரு விஷயமா சொல்லி, இது காலையில் பார்த்தேன், சாயங்காலம் இது செய்திகள் வரணுங்கிறதையும் நான் கேசவநாயன்ஜி போன்றவங்களுக்காக சொல்லிக்கிறேன். நயனார் நாகேந்திரனும் கேசவநாயன்ஜியோட கண்டிப்பாக கேசவநாயன்ஜி கூட பேசிட்டு போய் நயனார் நாகேந்திரன் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் ராமநாதபுரத்தில் 30% தாண்டிங்க, திருநெல்வேலியில் 30% தாண்டிங்க, மற்ற தலைவர்களில் ஒருத்தான ஆளாக தான். அண்ணாமலை நீக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை, போட்ட நீங்கள் 2 தொகுதியில் 30% தாண்டிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிக இடங்களை பெற்று அதிக சீட்டை பெறுறது உங்களுக்கு பெருமையாக இருக்குங்கிறத அவர்கிட்ட நான் பதிவு பண்ணிட்டு வந்தேன். இப்போ அந்த சுற்றுப்பயணத்துல திமுக ஆட்சி மீது குறித்து விமர்சனம் வைக்கிறதுன்றது சரி. ஆனா அந்த கூட்டணி குறித்து அவர் விமர்சனம் வைக்கும்போது சிபிஐ காணும், சண்முகம் சொல்லக்கூடிய இதெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, திருமாவளவனுக்கு இன்னும் அந்த கூட்டணி ஆட்சியில் அவருக்கு அதில் ஆசையெல்லாம் இருக்கு, இன்னும் அதை கண்டுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி டோன்ல பேசுறது அங்கிருந்து ஏதாவது அந்த கூட்டணியை உடைக்கவோ அங்கிருந்து ஒரு கூட்டணியில இருந்து ஒரு கட்சியை ஒரு இணைக்கிற மாதிரியோ தெரியலையே. அதை தாண்டி இது எங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணி இயற்கையான கூட்டணின்னு சொல்றாரு. முத்தரசன் கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வச்சிருக்காரு. நீங்க கொண்டு போய் பாஜக கிட்ட கட்சி அடமான வச்சுட்டு எங்களை நீங்க இப்படி பேசலாமான்ற மாதிரியான விமர்சனத்தையும் இந்த பக்கத்துல இருந்து பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு இது மக்கள் மத்தியில எடுபடும்? அவர் எடப்பாடியை பொறுத்தளவுல ராஜேந்திரமான அரசியல்வாதி தான். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.